Hello guys, welcome to GVS 777. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஸ்லெண்டினா தி ஸ்கூல். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே गाइस ஜஷ்வந்தா வந்திருக்காங்க, ரித்திஷா வந்திருக்கான். நம்ம மீடியம் வச்சு ஆடுறோம். பழைய சப்ஸ்கிரைபருக்கு எனக்கு ரொம்ப தெரியும் ரித்திஷா. ஆமா गाइस, ரித்திஷ்னா அப்ப சமைக்கத்தான் இருப்பாங்க गाइस. ரித்திஷ்னா அப்பனா ரித்திஷ் தான். ஆமா. அசையாத மரம் ஒன்றே நடுவில் போயிட்டாங்க கைஸ் ரித்திஷ். அவ்வளோதான். டேய் ஃபியூஸ் கண்டுபிடிச்சிட்டேன்டா ஒன்று உங்கள் பர்கரை. ஒரு ஃபீஸ் கண்டுபிடிச்சாச்சு, இன்னும் 10 கண்டுபிடிக்கணும். 8 கண்டுபிடிக்கணும், இல்லை இன்னும் 7 கண்டுபிடிக்கணும். ஓகே 7 கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கு பதிலாக ரெட் கலரில் இருக்குடா இது ஃபுல் ஹெல்த்ரா அப்போ. அதான் எதுக்கு ரெட் கலரில் கட்டுறாங்க? அப்போ நம்ம சான்ஸா? சரி போர்டில் கீழே ஊந்து கிடக்குது. சென்ட்ரினா எல்லா கிளாஸையும் அடிச்சு உடச்சி விட்டுருக்கா போல. உடச்சி விட்ருக்கா இல்லை உடச்சி விட்ருக்கா? கைஸ் ஒரு கீ யூஸ் ஆயிடுச்சான் அதானே? அதானே சொல்ல வந்த? ஆமாம். எங்க ஃபியூஸ் ரித்திஷ் வாய முன்னா நல்லா இருக்கும். ஓகே ஒரு கீ கண்டுபிடிச்சிட்டான்டா. நல்லா இருக்காங்க புல்டா. ஓகே நெக்ஸ்ட் கைஸ் இங்கே ஒரு கீ கிடச்சிருக்கு கைஸ். இங்கே வந்ததுக்கு ஒரு கீ தான் கிடச்சிருக்கு. ஒரு கீ போச்சு, இன்னொரு கீ கிடச்சிருக்கு. ஸ்லெண்டினா ஐயோப்பா போயிடுச்சுடா. அது அப்படி தான்டா, அதுதான்டா ஸ்லெண்டினாவே கேமு. சும்மா சூப்பராக உண்டா. மேலே போகலாமா கீழே போகலாமா? நீங்கள் 2 பேரும் சொல்லுங்கள். மேலே எழுத்து கம்மி ஆச்சுடா பார்த்தோன்னே. தெரியும்டா, நான் வேண்ட்டே தான் கம்மி பண்ணேன். ஜாலியாக இருக்கும். ஜாலியாக பார்த்து காட்டணும்ல காய்ஸுக்கு. நான் வந்திருக்கேன் பாரு, பாகுபலியோட மாதிரி காட்டினேன். யூஸ்டோன் கீழே போயிடுச்சிடும் ஒரு கீ. இந்த இடம் நிறைய லூட் இருக்கும். இங்கே பாரு ஹெல்த்தி பீஸ் பண்ணிக்கலாமா வேணாமா? அது இங்கே அப்புறம் பண்ணிக்கலாம். நல்லா இன்னொரு ஃபீஸ் கண்டுபிடிச்சா சின்ன கிட்ஸ் மட்டும் தான். அது என்ன பண்ணாத சென்ட்ரினா? பார்த்தாலே லைஃப் குறையும்டா, செத்துரும்டா. கைஸ் இதுக்கு முன்னாடி வீடியோக்கு புதுசுனா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஒரு மாதிரி ஆகாதா? ஆமாம் லைட் ஆகும்டா, திருப்பணும் வேகமாக. ஓகே ரொம்ப நடக்கிறாங்க கைஸ், செம்ம பொறுமையாக நடக்கிறாங்க கைஸ். நடக்கிறான் ஓட சொன்னான். சென்ட்ரினா ஓட முடியாது போலியே, நடந்து தான். இந்த சைடு ஓப்பன் ஆகுதுடா. கிச்சன் இருக்கும்டா ஒன்று. ஏன்பா சமைக்க போறியா? ஊட்டு கைஸ் உங்களுக்கு பர்கர் சிமுலேட்டர் வேணும்னா கூட சொல்லுங்க. நான் கேமை கூட எனக்கு தெரியாது. அவ்வளோதான் போயாச்சு, தவிச்சாச்சு. 8 நிமிஷம் கைஸ் அந்த மெடிக்கெட் யூஸ் பண்ணி ஆகணும் போல். செம்ம ஹெல்த் கம்மியாயிடுச்சு. அதுக்குள்ளே அங்கே வந்து தூக்கின்னு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை ஓகே ஃபுல் ஆயிடுச்சு கைஸ் ஹெல்த்து. சென்ட்ரினாக்கே அந்த மூடி விட்டு போவாங்களா? ஆமாண்டா, அங்கேருந்து மேலே போவோம் கைஸ். மேலே இல்லை சைடில் போகணும். நீ அப்படியே போனோன்னா ஒரேடியாக போகணும். பாத்ரூம் கண்டுபிடிச்சாச்சு. பாத்ரூம்ல முக்கியமான பேசுது. ஐயோ ஜீவேஷ் இங்கே தான் வந்து ஏண்டா நீங்கள் டெய்லியும் காலையில் நீங்கள் தான்டா வருவீங்க. ஏடா நீ போடா. போட நீ தான் மெடிக்கெட் இருக்குடா இங்கே ஒன்று பார்த்துக்கோங்கடா. பாத்ரூமில் ஒரு மெடிக்கெட் அது யூஸ் பண்ணுவான் ரித்திஷ். நான் என்ன பண்ணுறது? ரீசார்ஜ் கண்டுபிடிச்சா இப்போ வரும் பாரு, கன்ஃபார்ம் வரும். இங்கே தான்டா ஒரு வாட்டி சென்ட்ரினாக்கா வந்து அவங்க பசங்களுக்காக டெடி இருக்கும்டா. இங்கே ஒன்று டெடி எடுக்கணும்டா. அது எடுத்தா நான் அது எடுத்தா அவ்வளோதான் கைண்டா. காய்ஸ் என்ன 5 கண்டுபிடிக்கணும். சென்ட்ரினா வந்து திருப்பி தொலைடா. அவள் தான் இறங்கிட்டே இருக்கு. டேய் திரும்புடா. திரும்பிட்டேன்டா. ஏண்டா உங்களுக்கு வைக்கிறதுக்கு ஒரு இடமே தெரியலடா. ஒன்று பாத்ரூமில் போனாங்க, இல்லை கிச்சனில் வைக்கிறானுங்க. திரும்ப ஸ்லெண்டினா வந்துச்சுன்னா நாம சோலி முடிஞ்சு. ஆமாண்டா பாதி தான்டா வரும்னு நினைக்கிறேன். ஆமாம் என்னடா டேய் இதெல்லாம் மாறி போயில்டா. செவடு தப்பிச்சிடலாம். இப்போ வந்து ஒரு அடியாக மேலே போகலான்னு இருக்கோம். என்னடா லிஃப்ட் போட்டீங்க? சென்ட்ரினா மேலே போயிட்டு வராங்களா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். காடிடா போய் தொலைடா. ஃபியூஸ் இருக்கு பாருடா. டேய் ஃபியூஸ் அப்புறமா எடுத்துக்கலாம்டா. சாவியாடா நீ சாவியாடா? ஐயோ அதே பாரு. நான் போயிடுச்சுடா. மெடிக்கெட் ஃபியூஸ் அப்புறமா எடுத்துக்கலாம். மேலே தானே இருக்கு. போயிடுமா 2 சைடுமே போயிட்டோமா? நீ மெடிக்கெட்றோம் எங்க எடுத்துக்கோ. எங்க இருந்தா எடுத்துக்கோ. ஆமாண்டா எத்தனைடா அதையும்
இந்த சைடுலாம் போயிட்டு வந்துட்டோம்டா. அந்த சைடு கீ வேணும் வேற எதனா ரூம்ல இருந்தா. ஏய் இப்போ கீழே போடா. இரு இந்த சைடும் போய் செக் பண்ணிட்டு வந்துருவோம். இரு செத்துறனா எதனா பண்ணுவா இந்த சிலிண்டர் நான். அப்பா என்ன செய்யும்? கீடா அப்ப இது ஃபியூஸ்ரா அப்ப இன்னும் செத்துட்டா முடிக்க போறா. அப்பா போயிச்சுரா பாதி தாண்டா இருக்கு. டே ஒரே இதுடா. ஏய் 2 கீ இருக்குடா. மெடிக்கிட்டு கடவுளை வேண்டிக்கோங்கடா. மெடிக்கிட் வேணும்டா. கிடைக்கணும்டா. சரி போய் கீழே போய் பார்ப்போம். கீழே வேண்டிக்கோங்கடா எவனாச்சும் ஒருத்தங்க. ஏய் ஓகே 5 ஃபியூஸ் கண்டுபிடிச்சிட்டோம்டா. இன்னும் எத்தனை வேணும்? 3 வேணும். 3 ஆமாம் 3 வேணும். அது அப்புறமா எடுத்துக்கலாம். 2 ரூம்டா. ஒரு ரூம் தானே பார்த்தேன். போயிட்டேன் அதெல்லாம் போய் பார்த்துட்டேன். இப்போ வந்து நம்ம சென்டர் நம்ம கண்ணு முன்னாடி வரப்பாங்க. கிடைச்சிருச்சுடா. கண்ட இடத்துலலாம் வைக்கிறதுல இவனுங்க தான்டா. யூஸ்ட் 1 கீ போயிடுச்சு. இதோ டெடி பேர் இருக்குடா. இது எடுத்துன்னு போனா நான் எடுக்காத அப்புறம் ஃபுல்லாக எழுத்து போயிடுச்சுன்னா ஷா வச்சு பேய வராதுண்ணா. ஏய் திரும்ப வந்துச்சுடா சிலிண்டர். நான் பார்த்தேன். இல்லை ஷா வச்சா வராதுண்ணா அது. ஆஹா அப்போ சாவடிக்க முடியாதுடா. நம்ம அதோட ஸ்கூல் மேட்ரா ஓகேவா? அப்போ நம்மள மட்டும் அதை சாவடிக்குது. இப்போ நம்ம அதோட இதை கண்டுபிடிக்கணும். அதோட ட்ரூத்தை கண்டுபிடிக்கணும். அது மட்டும் தனியாக ஒரு கிளாஸ் ரூமில் உட்கார வச்சுருப்பாங்க. சரி மேலே போய் அந்த ஃபியூஸ் எடுத்துன்னு வந்துடுவோம். போயிடலாம்ல. போயிடலாமே. எங்கடா அது இருக்கு. சென்ட்ரினாக்கு இப்போ வரப்போகிறாங்கன்னு நினைச்சேன். இப்போ திரும்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து திரும்ப செக் பண்ணணும். என்ன சொல்ல திரும்ப ஃபியூஸு இதாயிருக்கும். இந்த ஹவுஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை புதுசாக ஒன்று அன்லாக் ஆகிருக்குடா. கீ ஒன்று இருக்குடா. நமக்கு சென்ட்ரினாக்கு வந்துட்டாங்க. நல்லா இருக்கியா? திரும்ப தொடடா ஸ்க்ரீனு. அப்பா போயிடுச்சுடா. பரவாயில்ல மெடிக்கிட்டு பார்த்துக்கலாம். எவ்வளோன்னு இருக்குடா 2 கீ. யூஸ்ட் 1 கீ. மெடிக்கிட் ஃபியூஸ் ஒன்று வச்சு எஸ்கேப் பண்ணிடலாம். எஸ்கேப் பண்ணிடலாம்டா. எங்கடா தூக்கி போய் வச்சிருப்பானுங்கடா. எஸ்கேப் இருக்கும் லாஸ்ட்ல கிடைக்கும். என்ன எஸ்கேப் இருக்கும் கண்டுபிடிங்க. சும்மா நினச்சி பாரு. டோர் எஸ்கேப் நினைக்கிறேன். டோர் எஸ்கேப் இல்லை. எஸ்கேப் பார்க்க முடியாது. இங்கேயே செத்துருவோம். சொல்லிட்டேன். க்ளூ கிட்டத்தட்ட வந்துட்டோம். செத்துருவோமா? நம்மளே கண்டுபிடிச்சு நம்மளே சாவணும். ஸ்கூல் மெட்னா எப்படி சொல்? ஸ்கூலை பற்றியா? அதை புள்ளி பண்ணியிருப்பாங்கல்ல அதெல்லாம் யோசிச்சு பாரு. வெச்சத்துலேயே வைப்பாங்க. வெச்சத்துலேயே போயிட்டு ஆமாண்டா திரும்ப ரீஜென்ரேட் ஆகும்டா. அதனால தானே திரும்ப உனக்கு கிடச்சிருக்கே. கீயும் கிடச்சிருக்கு. நல்லா பாரு. இப்போ திரும்பி பாத்ரூமில் வச்சுருக்கோம். இப்போ கீழே போ. இருக்குமான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே எதனா இருக்கா? கைவிட்டு பாருங்க. அதுதான்டா கிராண்டி கேம் டெவலப் பண்ணால் அதுதான் வைப்பானுங்க. அப்படி தான் வைப்பானுங்க. எல்லாமே அப்படி தான்டா பண்ணுவானுங்க. கிராணி மட்டும். ஆமாம் இங்கேருந்து எடுத்துட்டோம்ல ஒரு ஃபியூஸு. ஃப்ரெண்டு நான் வாயில் போய் தேடுங்கடா. கடைசி புது ரூம் அன்லாக் தானே. மெடிக்கிட் ஃபியூஸ் கண்டுபிடிச்சிட்டா. கம்ப்ளீட் கைஸ் ஒரே மெடிக்கிட் மட்டும் பார்த்தீங்கன்னா சொல்லுங்க கைஸ். அதான் கம்ப்ளீட் பண்ணிட்டேடா. இல்லைடா இப்போ நம்ம வேறு கீழே வேறு போகணும்டா. அந்த டெடி பேர் இருந்துச்சுல்ல அந்த இடத்துக்கு போகணும். இல்லை மேலே போகணுமான்னு தெரில. கீழே தான் முடிஞ்சு. என்ன சோழி முடிஞ்சு. இப்போ கன்ஃபார்ம் எனக்கு மெடிக்கிட் வந்தால் தான். மெடிக்கிட் வேணும். நம்ம கீழே போயிடுவோம். கீழே போயிட்டு அந்த அக்கா வாங்க போகிறாங்க. நம்ம இப்போ கீழே தான் டோர் எஸ்கேப் இருக்குமா? டோர் எஸ்கேப் அதை வச்சாச்சு பாரு. இப்போ அது எலிவேட்டர் மாதிரி பார்த்தோம்ல. ஓகே நம்ம 8 ஃபியூஸ்மே சொருவியாச்சு. டெடி பேர் வேணும். மெடிக்கிட் இல்லடா. டெடி பேர் இருந்தால் தான்டா போக முடியும். எங்கடா போக முடியும்? மேலே அந்த லிஃப்ட் எங்கேயும் பார்க்காதீங்க. கீழே பார்த்துன்னு போவோம். சோலி இல்லைன்னா நம்ம செத்துருவோம். நானும் கீழே பார்த்துன்னு தான் போவேன். எங்கே போடு? கீழே இன்னும் வரலடா மேலே. இல்லடா இன்னைக்கு டெடி பிரேஸ் என்னடா பண்ண முடியும்? வந்தாச்சு गाइस. வந்தாச்சுடா गाइस. இப்போ வந்து நம்ம இங்க உட்கார சொன்னேன்ல இதுதான் எண்டிங். ஸ்கூல் போட்டோ சூப்பர். ஆஹா சோலி முடிஞ்சு. அக்கா கிட்ட இருந்து நம்ம மாட்டிக்கிட்டி. அவ்வளவுதான். வேஸ்ட்மா. அக்கா சொல்லுங்க ஆட்னத்துல சுத்துறாங்கடா. தோத்துட்டோம்டா. கேம் டிஜி க்கு வேண்டியதுடா.
கைஸ் ஜெயிச்சிட்டோமா தோத்துட்டோம் ஆனால் ஜெயிச்சிட்டோம்